ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் சற்று முன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழியாக ஒரு 8 மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மாவட்டங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஓரளவுமே பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே ஓரளவே ஒரு 101 பேர் பார்த்தீங்கன்னா இதில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே எங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் ஆஃப்லைன் மூலமாகவே எங்களுக்கு தெரிய வரும். இந்த நிலையில் ஓரளவுமே பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டை அடுக்கடுக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி ஒரு 2 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு 5 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரளவே இது வரைக்கும் ஒரு 70-75% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேலம், கரூர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. பார்த்தீங்கன்னா சற்று முன் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் சற்று முன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களை அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ராசஸிங் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. இதை பற்றி ஓரளாகவே நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு லெட்டர் வரும். அதே மாதிரி எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது மூலமாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் பண்ணிடாலே போதும். இதில் இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இதில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே இருக்குது. அடுத்தடுத்தாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டில் இதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இன்னொரு லிஸ்ட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக டிஆர் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிட்டிங்க. அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் உங்களுக்கு வழங்கிடுறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நாளைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.